السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة إلى آخر آية، أو قال كما عليه الصلاة والسلام. قال رسول الله صلى الله عليه وسلم: من أعلم والإيمان في قلوبهم الجبل، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, மாதந்தோறும் நடத்தப்படுகிற மாதாந்திர பயானுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைத்தவனாக என் வார்த்தையை துவங்குகிறேன். கடந்த வாரம் நடத்தப்பட வேண்டிய மாதாந்திர பயான் மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு அல்லாஹ்வின் கிருபையால் நாட்டத்தால் இந்த வாரம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் இம்மாதம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அஸ்ரிலிருந்து மக்ரிப் வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் ஏறக்குறைய ஒரு 20-25 நிமிடம் நாம் பேசியதற்கு பின்னால் எனக்கு பின்னால் பேச இருக்கிறார்கள். தாய்மார்கள், சகோதரிகள் பொறுமை காத்து நல்ல கருத்துக்களை உள்வாங்கி வாழ்நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷரியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு பெண்களே கட்டுப்படுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில நல்ல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த உலகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவன் விரும்பியபடி ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் என்ன விதியை அந்த விதியின் அடிப்படையில் தான் சந்திரனும் சூரியனும் மலைகளும் கடல் அலைகளும் இந்த உலகத்தில் இயங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடுகளை அல்லாஹ் தஆலா விதித்து வைத்திருக்கிறான். அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாறாக இறைவன் விதித்த அந்த கட்டுப்பாட்டு விதியின்படி ஒவ்வொன்றும் செயல்பட்டால் இந்த உலகம் சம்பித்து போய்விடும். அதே போன்றுதான் நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லோர்கள், மூமினான ஆண்கள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் இயற்கையாக ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் ஒரு ஷரியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி அந்த ஷரியத்தின்படிதான் இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை பேரும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் முஸ்லிமானும் பெண்களும் நீங்களும் அப்படி வாழ வேண்டும். பெண்கள், சகோதரிகள், ஷரியத் என்ன கட்டுப்பாடுகளோடு நமக்கு கட்டுப்பட்டு நடத்த சொல்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளோடு பெண்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டது. இந்த நீண்ட பாரம்பரியம் கொண்ட இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ ரசூல்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்று முழுக்க சஹாபி பெண்கள், வலிமார்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி அல்லாஹுவால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஷரியத்து சொன்னதை போன்று வாழ்வதில் கொண்டான். இறைவன்
நமக்கு விதித்தானோ, என்ன ஷரத்துக்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ, எந்த கட்டளையின்படி அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் வாழ சொல்கிறானோ அதன்படி வாழ்வது ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுடைய ஃபர்து கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடிய அநேகமான பெண்களுக்கு தெரிந்திருக்கும், குர்ஆனில் அல்லாஹு தஆலா ரதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். இந்த ரதி என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் அல்லாஹுடைய பொருத்தம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் அந்த பொருத்தத்திற்கு பின்னால் அவர்கள் ஷரியத்தை கட்டுப்பட்டதினால், ஷரியத் அவருக்கு சொன்ன கட்டுப்பாடுகளோடு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்ததினால்தான் அந்த ரதி என்ற வார்த்தையை சஹாபாக்களின் ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த பட்டத்தை அல்லாஹ்வால் பெற முடிந்தது. ரோட்டில் போகிறவங்க கூப்பிட்டு இங்கிலேருந்து நீ டாக்டர்னு சொன்னால் அது சாத்தியமா? கிடையாது. அல்லது சும்மா இந்த பக்கம் நடந்து போனவனை கூப்பிட்டு இனிலேருந்து நீ தான் இந்த பள்ளிவாசலுக்கு ஆலிம்சான்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா? கிடையாது. அப்போது ஒரு ஆலிமாக உருவாவதற்கு அதனுடைய தகுதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவராக உருவாவதற்கு அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை படித்திருக்க வேண்டும். அதுபோன்று தான் அல்லாஹுவால் சொல்லப்பட்ட வார்த்தை ரதி. அந்த ரதி என்ற பொருத்தம் பெற்ற அந்த வார்த்தையை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை இந்த ஷரியத்தில் வைத்திருக்கிறான். அதை சஹாபி பெண்கள், அருமை சஹாபிகள், நபிமார்களுடைய மனைவிமார்கள், முன்னோர்கள், வலிமார்கள், ஏறக்குறைய 40 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த நமது முன்னோர்கள் வரைக்கும் அதை பேணி நடந்ததினால்தான் அவர்கள் இன்று வரைக்கும் நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். நபிமார்களுடைய மனைவிமார்கள் இந்த உலகத்திலே சீதேவிகளாக வாழ்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். முஹம்மது நபிக்கு மனைவியாக ஆவது என்பது பெரும் பாக்கியம். ஒவ்வொரு பெண்மணியும் போட்டி போட்டார்கள் நபிகள் நாயகத்திற்கு மனைவியாக வர வேண்டும் என்று. அதிலே சிறப்பாக போட்டி போட்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னைக்கு அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் 800 கோடிக்கு மேல் அவருடைய சொத்து இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்க. அவ்வளவு சொத்துக்கு மதிப்பு உரியவங்க, அவ்வளவு செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு. ரசூலுடைய முதல் திருமணம் கதீஜா நாயகியோடு தான். கதீஜா நாயகி எப்படிப்பட்ட நிலையில பெருமானாரை கரம் பிடிக்கிறார்கள்? ஒரு கணவனை இழந்த நிலையில் விதவியாக பெருமானாரை கரம் பிடிக்கிறார்கள். ஒரு கணவனை இழந்த மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு ஆணாக நான் சொல்வதை விட வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும். கணவனை இழந்த அந்த வாழ்க்கை ஆக கொடுமையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு மன ரணத்திலும் வாழ்ந்த அன்னை கதீஜா ரலி அவர்கள் நபிகள் நாயகத்தை கரம் பிடித்து பெருமானாருடைய சுன்னத்துக்களை பேணி ஷரியத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு எல்லா காரியத்திற்காக செலவு செய்வதற்கு சம்மதம் அளித்து இன்றைக்கு அவர்கள் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு எந்த ஷரியத் அன்னை கதீஜா நாயகிக்கு கட்டுப்பாடுகளை விதித்ததோ அதே ஷரியத்து தான் இன்னைக்கும் இருக்கிறது. ஒரு வித்தியாசம் என்ன? அன்னைக்கு உள்ள பெண்கள் ஷரியத்தினுடைய சொல்லுக்கு முழுவதுமாக செவி சாய்த்தார்கள், ஷரியத்தினுடைய சட்டத்திற்கு மதிப்பளித்தார்கள். ஒரு பெண் இப்படித்தான் வலம் வர வேண்டும் என்று சொன்னால் அப்படித்தான் வந்தார்கள். இன்றைக்குள்ள வித்தியாசம் என்ன? நாங்கள் வெறுமனே ஆதார் கார்டில் மாத்திரம் எங்கள் பெயர் இருக்கும், ஓட்டர் ஐடியில் எங்கள் பெயர் இருக்கும், ரேஷன் கார்டில் எங்கள் பெயர் இருக்கும், எங்கள் குடும்பத்திற்குள் எங்கள் கணவர் எங்களை கூப்பிடுவதற்கு எங்கள் பெயர் இருக்கும், எங்கள் உற்றார் உறவினர்கள் எங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்கு பெயர் இருக்குமே ஒழிய ஷரியத்தின்படி எங்களால் வாழ முடியாது என்று சொல்லும் பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நிறைய துணிச்சல்கள். இந்த நவீனம் வந்ததற்கு பின்னால், செல்போன் வந்ததற்கு பின்னால், ஈமானை சுவைத்திடாத, ஈமானை விளங்கிடாத, ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்திடாத, அடிப்படை கொள்கை அகீதா தெரிந்திராத எத்தனை இஸ்லாமியர்கள் அந்த புர்கா ஒன்றை அணிந்து கொண்டு அந்த வலைதளங்களில் எத்தனையோ பெண்கள் ஓப்பன் டாக் அப்படியே பேசுகிறார்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்கிறோம், எங்களை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள்,
நாங்கள் இப்படித்தான் வீடியோக்களை போடுவோம், நாங்கள் இப்படித்தான் முகத்திரையை அவிழ்த்து விட்டு எங்கள் முகத்திரையை நாங்கள் உலகத்திற்கு காமிப்போம், நாங்கள் இப்படித்தான் அலங்காரம் செய்து கொள்வோம், நாங்கள் இப்படித்தான் நறுமணம் பூசிக்கொண்டு தெருக்களில் உலா வருவோம், எங்களை தடை செய்ய நீங்கள் யார், எங்கள் வழியில் எங்களை விட்டுவிடுங்கள் என்று இன்றைக்கு எத்தனையோ பெண்கள், பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் இந்த தலைப்பு கண்டிப்பாக ஒத்து வரக்கூடியதாகவும் இந்த தலைப்பு இவர்களுக்கு என்பதாகவும் தெளிவாக தெரிகிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி நபிகள் நாயகத்திற்கு மனைவியாக வருவதற்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டார்கள். அதில் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதன்மையானவர்களாக பெருமானாருக்கு மனைவியாக அமைந்தது என்பது பாக்கியங்கள் எல்லாம் பெரிய பாக்கியம். அன்னை கதீஜா நாயகி உலகத்தில் அடைந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அன்னை கதீஜா நாயகி மீது அவ்வளவு முஹப்பத்து வைத்திருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், 11 மனைவிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் அன்பும் அதிக அன்பும் அன்னை கதீஜாவின் மீது அதிகமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தனக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்தார்கள், தன் செல்வத்தை ஒப்படைத்தார்கள், தான் சொன்ன அந்த கோட்டின் பிரகாரம் அந்த கோட்டிலே நின்றார்கள் என்ற காரணத்திற்காக பெருமானார் அன்னை கதீஜாவின் மீது அதிக முஹப்பத்துடையவராக மாறி போனார்கள். கதீஜாவுடைய இழப்பிற்கு பின்னால் அன்னை கதீஜாவுடைய மரணத்திற்கு பின்னால் பெருமானார் இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் மெஹராஜுடைய பயணத்தை நிலைநிறுத்தி காமித்தார். இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு மனைவியால் வரலாற்றிலே வாழ முடிந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு அன்னை கதீஜா நாயகி ஒன்றிணைந்து வாழ்ந்திருப்பார்கள், ஷரியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார்கள். ஹிரா குகை என்று நாம் பேசுகிறோமே, அந்த குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய பல நாட்கள் பல மாதங்கள் தங்கியிருந்தார்கள். நபிகள் நாயகத்துடைய வீட்டும் ஹிரா குகையில் ஏறக்குறைய பல கிலோமீட்டர், அது மலை ஏறி முள்ளு கல்லு நடந்து போன இன்னைக்கு பாதைகள் சுலபமா இருக்கு. அன்னைக்கு காலகட்டத்தில் நபிகள் நாயகத்திற்கு மாவை குடைத்து குடிப்பதற்கு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு 3 நாளைக்கு ஒரு முறை அன்னை கதீஜா அவர்கள் போய் பெருமானாரை கொடுத்து விட்டு வந்தார்கள். காரணம் என்ன? தன் கண்ணையிலே தனிமையில் அல்லாஹ்வை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பசி நேரத்திற்கு அந்த பசி எடுக்கின்ற பொழுது இந்த உணவர்களுக்கு தயாராக இருக்கின்றதற்காக வேண்டி அன்னை கதீஜா குடும்ப விஷயத்தில், கணவனுக்கு ஹிதமத் செய்ய வேண்டிய விஷயத்தில், அவர்களை பார்த்து உலகத்தில் உள்ள மற்ற பெண்களும் திருமண விஷயத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில ஒரு அழகான விஷயம் ஒளிந்திருக்கு, அதுதான் இத்தாஅத், கட்டுப்படுதல், பணிவு. அந்த கட்டுப்படுதல் என்ற பண்பு இன்றைய பெண்கள் நம்மிடத்தில் குறிப்பாக வர வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், மன் அமில ஸாலிஹம் மின் ذكر أو أنثى, யார் ஈமான் கொண்டு மூமின்களிலே ஆண்களும் பெண்களும் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகிய வாழ்க்கை அல்லாஹ் கண்டிப்பாக வாழ வைப்பான். கட்டுப்பட்டு வாழ்வன் என்ற பண்புக்கு பெண்கள் வந்து விட்டால் உங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ வைப்பான், செம்மையான வாழ்க்கை அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். இத்தாஅத்தை இழந்ததின் காரணத்தினால் தான் இன்றைக்கு குடும்பத்தில் உறவுகளை இழந்து விட்டோம், கணவனுடைய மதிப்பை இழந்து விட்டோம், சமூகத்தில் நமக்கான கண்ணியத்தை இழந்து விட்டோம். இன்றைக்கு ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டங்களை பின்பற்றுவதில் நாம் கொஞ்சம் பின்வாங்கியதால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு அம்மா முசல்லா பட்டு தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்கன்னா அதனுடைய துவா கபூலாகி இந்த உலகத்தில் அவங்க அந்த பலனை அடைஞ்சிருவாங்க. இன்னைக்கு வருஷ கணக்கில் தொழுகிறோம், நீண்ட துவா கேட்கிறோம், ஆனா ஒரே துவால தான் இருக்கிறோம், எதுவும் கபூலான மாதிரி தெரியல. புகாரி ஷரீஃப்ல பதிவான ஒரு செய்தி, மக்சூமி என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தகவல் பெருமானாருக்கு கொடுக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், உசாமா ரலியை தவிர யாரும் பெருமானாரிடத்தில் நெருங்க முடியாது. ரொம்ப துணிச்சல் கொண்டவர் உசாமா. மக்கள் எல்லாம் போனார்கள், உசாமா நம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டார், பெருமானாருக்கு இந்த செய்தி தெரிய வந்து விட்டது, நாயகம் தண்டனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், திருடி விட்டால் கை வெட்டுவதுதான் தண்டனை,
நீங்கள் பெருமானாரிடத்திலே துணிச்சலோடு பேசக்கூடிய சஹாபி, நீங்கள் போய் பெருமானாரிடத்திலே திருடி அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுங்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள். உஸாமா ரலி போனார்கள். பயப்படல, அவங்க துணிச்சலா போவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சலாம். என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தண்டனை தர தயாராக இருக்கிறீர்கள், கொஞ்சம் அதில் சலுகை காட்டுங்கள், தண்டனையை தருவதில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தவங்க எந்திரிச்சு நின்றுட்டாங்க. உஸாமா, என்னிடத்தில் துணிச்சலாக பேசுகிறாய் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹுவால் தரப்பட்ட தண்டனை தரக்கூடிய விஷயத்தில் நீ தடையாக நிற்கிறாயா? இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட திருடினால் கை வெட்டப்பட வேண்டிய அந்த தண்டனைக்கு நீ குறுக்க நிற்கிறாயா உஸாமா? நான் ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லி மக்களை பார்த்து பெருமானார் பேசினார்கள். அருமை மக்களே, உங்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தார்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் குலத்திலே, அவர்கள் கோத்திரத்திலே உயர்ந்த கோத்திரத்தை பெண் சேர்ந்தவர் அடிமையோ ஆணோ பெண்ணோ யாரோ திருடிவிட்டால் அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள், அந்த தவறை மறைத்து விடுவார்கள். பெரும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் செய்த தவறுக்கு, குற்றம் செய்தவருக்கு தண்டனை தர மாட்டார்கள். அவர்களிலே பலவீனமானவர்கள் திருடிவிட்டால் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் துடிப்பார்கள், தண்டனை நிறைவேற்றுவதில் முனைப்பாக செயல்பட்டார்கள். அதனாலே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸாமா, உனக்கும் சொல்லுகிறேன், இந்த மக்களுக்கும் சொல்லுகிறேன், திருடியது என்னுடைய ஆருயிர் மகள், என்னுடைய ஆருயிர் மகள் ஃபாத்திமா நாயகியாகவே இருந்தாலும் அவர்கள் கையையும் நான் வெட்டுவேன் உஸாமா என்றார்கள். உலகத்தில் எந்த தலைவர் இப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் எந்த தலைவர் இப்படி தன் மகளை பகிரங்கமாக பேச முடியும்? தன்னுடைய மகளோ தன்னுடைய மகனோ தவறு செய்தால் காசு பணத்தையும் அதிகாரத்தை வைத்து மறைக்கக்கூடிய கேடுகட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். 1500 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக தன் மகள் தவறு செய்யவில்லை, பாத்திமா புனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு குலத்தை சேர்ந்த பெண் திருடிவிட்டால் அந்த பெண்ணுக்கு பரிந்து பேச வந்த உஸாமாவிடத்திலே ரசூலுல்லாஹ் யாரை உதாரணப்படுத்துகிறார்கள்? அன்னை பாத்திமா திருடிவிட்டால், பொதுவாக அந்த பெண்களுக்கு மத்தியில் ஒரு பண்பு இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து நீ அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு, அந்த பெண் சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன பார்த்து நீ எப்படி சொல்லலாம், நான் அப்படியா, நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன். பொதுவாகவே உள்ள இயற்கை பண்பு தானே மனிதனுக்கு. சும்மா இருக்குன்னு பார்த்து ஏதாவது சொன்ன கோவம் வருமா இல்லையா? அவ்வளவு பெரிய மக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகள் திருடி இருந்தாலும், என் நபிகள் நாயகத்துடைய மகள் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கலாம், இல்லை யார் ரசூலுல்லாஹ், என்னை ஏன் அவமதிக்கிறீர்கள், என் பெயரை எதற்கு வெளிப்படுத்துகிறீர்கள், நான் புனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நபி, உங்களுடைய மகளாக இருக்கிறேன், நம் மீது சேற்றை வாரி அள்ளிக் கொள்வதா என்றெல்லாம் கேள்வி கேட்கலாம் அல்லவா? ஒரு கேள்வி கேட்கல. ரசூலுல்லாஹ் ஒரு நொடி யோசிக்கல. தவறு என்றால் தவறுதான், யாரு செய்தாலும் தவறுதான், அது என் மகள் செய்திருந்தாலும் நான் கையை துண்டிப்பேன் உஸாமா என்று உஸாமா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி அனுப்பினார்கள். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஏற்கனவே கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னை ஃபாத்திமாவை அவர்கள் திருடினாலும் வெட்டுவேன் என்று சொல்லும் அளவுக்கு பெருமானார் துணிச்சலாக பேசுகிறார் என்று சொன்னால், தன் மகள் ஃபாத்திமாவை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷரியத்துக்கு உட்பட்டு எப்படி வாழ வைத்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஷரியத்து நமக்கு என்ன சொல்கிறது அதுதான் நாம் தெரிந்தால் கேட்க வேண்டும். ஷரியத்து தான் நமக்கு நேர்வழி, சுகனத்திற்கான பாதை. ஷரியத்தினுடைய அந்த சட்டங்களை நான் செவிமடுக்க மறந்து விட்டால் நாம் போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்பது இந்த வரலாற்றின் வழியாக தெளிவுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது. அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், அலா உஹ்பிருகு பி கைரி மா யக்னிசுல் மர்அத, உங்களுக்கு ஒரு சுப செய்தியை நான் சொல்லட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களிடத்திலே ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அது எப்படிப்பட்ட பொக்கிஷம் தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி அல்லாஹ் யாருக்கு தந்தானோ அந்த நல்ல மனைவி அல்லாஹ் பொக்கிஷம் என்று சொல்கிறான். நல்ல மனைவி,
இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள், இதா நலர இலைஹா சர்ரத்தஹு, அந்த நல்ல மனைவி வீட்டில் இருக்கும் காலத்தில் தன் கணவன் வீட்டை வெளியிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தால் கணவனை பார்த்தால் மகிழவிப்பாள். அப்படிப்பட்ட மனைவி பொக்கிஷமானவள், அப்படிப்பட்ட மனைவி நல்ல மனைவி. வைதா அமரஹா அதாஅதஹு, அந்த கணவன் ஒரு கட்டளையை பிறப்பித்தால் அந்த வேலையை உடனடியாக செய்து முடிப்பாள். அப்படிப்பட்ட மனைவி பொக்கிஷம், அப்படிப்பட்ட மனைவி நல்ல மனைவி, அப்படிப்பட்ட மனைவி உங்களிடத்தில் சாலிஹானவள். வைதா காப அன்ஹா ஹஃபிதஹு, அவனிடத்தில் கணவன் மறைந்து விட்டால், கணவன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டா தன் கணவனுடைய பொருட்களையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் இந்த ஹதீஸை சொல்லி காமிக்கின்ற பொழுது இதில் 4 விஷயத்தை பெருமானார் மையப்படுத்துகிறார்கள். பெண்களை பார்த்து பெருமானார் சொன்ன செய்தி, பெண்களே நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் பொக்கிஷம் என்று சொன்னார்கள். பொக்கிஷம் என்று அந்த வார்த்தை எப்பொழுது பெற முடியும்? ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த கிரீடத்தை அடைய முடியும். நல்ல மனைவி என்ற சொல் எப்பொழுது பெற முடியும்? எல்லா குணங்களையும் எந்த பெண் தன் வாழ்விலே எடுத்துக்கொண்டாலோ அவளை பார்த்துத்தான் நல்ல மனைவி என்று சொல்ல முடியும். எப்போ நல்ல மனைவியாக அவள் வந்து விட்டாலோ அவள் கட்டுப்படக்கூடியவளாக மாறிவிட்டாள். கணவனுக்கு எப்பொழுது அவள் பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டாலோ, கணவன் பார்த்தால் எப்பொழுது மகிழ்ச்சி தர ஆரம்பித்து விட்டாலோ. இன்னைக்கு நிறைய பெண்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆண்கள் பெண்களை மனைவியை பார்க்கும்போது ஊர்ல இல்லாத மோசமான முசாஃபரோட மோசமான நிலையில் பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. கணவன் வேலைக்கு போயிருக்கிறார், வீட்டுக்கு வர்ற நேரம் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஆடைகளை சரி செய்து கொண்டு நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு நல்ல அழகான தோற்றத்துல கணவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கணவன் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டேன் என்ற சொல்லும் மனைவியை தான் பெருமானார் சொன்னார்கள் சாலிஹா, நல்ல மனைவி. இந்த தகுதி எப்பொழுது வரும்? நீங்க ஷரியத்துக்கு கட்டுப்பட்டாதான் வரும். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய கற்பையோ யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்கள் தான் உங்களிலே அழகான சாலிஹான மனைவினார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல 4 செய்தியில ஒண்ணு என்ன தெளிவா தெரியுது? கணவன் கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் ஒரு உண்மையான சாலிஹான மனைவியால் மட்டும்தான் முடியும். அது எப்பொழுது முடியும்? ஷரியத்திற்கு கட்டுப்பட்டால் தான். நீங்க ஷரியத்து சொல்றது எதையுமே கேட்காம நீங்க கணவனுக்கு கட்டுப்படணும்னு நினைச்சா உங்களால முடியவே முடியாது. 100ல் 5 பேர் 10 பேர் கணவனுக்கு கட்டுப்படுறாங்கன்னா அவங்கள ஷரியத்தை பின்பற்றி வாழ்றாங்கன்னு அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், நான் உங்களிலே யாருக்கு யாராவது சைதா செய்ய கட்டளை இட்டிருந்தால் நான் இப்படி சொல்லியிருப்பேன், ஒரு பெண் ஒரு மனைவி தன் கணவனுக்கு சைதா செய்ய நான் கட்டளை இட்டிருப்பேன் என்றார்கள். கட்டளை இட்டிருந்தால், சொல்லி இருந்தால், அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி நான் சொல்லி இருந்தால் ஒரு ஆணை குறிப்பிடவில்லை, ஒரு பெண்ணை தான் குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு தான் சைதா செய்ய வேண்டும், அதையும் தாண்டி செய்ய வாய்ப்பு ஒன்று இருந்திருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தால் அதை நான் ஆணுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், ஒரு பெண்ணுக்கு தான் சொல்வேன் என்றார்கள் கண்மணி நாயகம். ஏன் பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னார்கள்? ஏன் ஆணை சொல்லவில்லை? பெண்ணை சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண் என்பவள் தனிமையானவள் அல்ல, அவள் ஒரு சிறுமி, அவள் ஒரு சகோதரி, அவள் ஒரு தாய், அவள் ஒரு மனைவி, பல கோலத்தில் அவள் உலா வருகிறாள். ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியம், ஒரு சமூகம். இந்த உலகத்தில் பெண் என்பது ஒரு வரலாறு. பெண்ணை கொண்டு தான் உலகமே விரிவு அடைந்திருக்கிறது. பெண்ணுக்கு பெருமானார் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணின் மூலம் எல்லாம் மாறும் என்றார்கள். அப்படி கிடையாது இஸ்லாத்துல. பெண் ஆணுக்கு செய்தா செய்வது கிடையாது. அப்படி செய்ய சொல்லி இருந்தால் நாம் பெண்ணை சொல்லி சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். பெண் விஷயத்துல பெருமானார் பெண்களை கட்டுப்படுங்கள் சொல்லுகிறார். கட்டுப்படுங்கள், ஷரியத்துக்கு கட்டுப்படுங்கள். ஷரியத்து உங்களை எப்படி எல்லாம் வாழ சொல்கிறது அப்படி கட்டுப்பட்டு நடங்கள். உங்கள் இஷ்டத்திற்கு போல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழாதீர்கள். ஒரு மொபைல் போன் வந்ததினால் உங்கள் நவீனம் வந்ததுனால உங்க இஷ்டப்படி வாழ்ந்தது இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. நவீனம் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு பெண் ஷரியத்து சொல்வதை கொண்டுதான் தன்னை மறைத்துக் கொண்டு வாழ வேண்டும்.
வலைதளங்கள்ல போய் பாருங்க, எத்தனை இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ் அக்பர், அந்த உதட்டுக்கு சாயம் போட்டுக்கிட்டு, முகத்துக்கு பவுடர் போட்டுக்கிட்டு, தன்னுடைய அழக ஊர் உலக எல்லாம் பார்க்கிற மாதிரி சினிமா பாட்டுக்கு எல்லாம் என்னென்ன தேவையில்லாத சைத்தான் வேலைகள், இது அத்தனையும் எதை காட்டுகிறது? இந்த பெண் ஷரியத்துக்கு கட்டுப்படவில்லை என்பது தெளிவாக காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பெண்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை பதிவு செய்வான், என்பதாக குறிப்பிடுவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்படக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். கட்டுப்படும், வாங்கு சொன்னா தொடக்கூடியவளா இருப்பான். அல்லாஹ்வுடைய கலாமை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு அல்லது ஒரு ஐனாவது பார்த்து ஓடக்கூடிய பெண்ணாக இருப்பான். ஒரு நாளைக்கு சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய இரவு வரைக்கும் ஷரியத்து சொன்ன அந்த வழிமுறை பிரகாரம் தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவாவிலிருந்து கழிவறைக்கு செல்லக்கூடிய துவாவிலிருந்து சாப்பிட துவங்கிலிருந்து வீட்டை விட்டு புறப்படுகின்ற வரைக்கும் வீட்டில் வேலை செய்கின்ற பொழுது ஓதப்படக்கூடிய துவாக்கள் இருந்து கணவன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய குடும்பத்துக்கள் இருந்து ஒரு பெண் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சதக்கா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும், குர்ஆன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓத வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மொபைல்கள்ல போட்டிருப்பாங்க, போர்டில் பார்த்தீங்கன்னா A to Z போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? A to Z இருக்கு, எல்லா பார்ட்ஸும் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து வாங்கிக்க, உன் மொபைலுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கு. ஒரு பெண்ணிடத்திலே ஷரியத்து சொன்ன அந்த ஷர்த்துக்களை A to Z ஃபாலோ, அது பின்தொடரக்கூடிய பெண்ணாக இன்றைக்கு நம்மில உருவாக வேண்டும். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் அஅலம வல் ஈமான் ஃபீ குலூபில் ஜபல். சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது தெரியுமா? உஹுது மலையை விட பலமானதாக, பலமிக்கதாக இருந்தது. மலையை அசைக்க முடியுமா? மலையை நகர்த்தி பார்க்க முடியுமா? முடியாத காரியம். ஒருத்த போய் மலையை நகர்த்தலாம் முடியுமா? இந்த மலையை கோடாலியால கை நகத்தால பேத்து எடுத்துட முடியுமா? முடியாது. ஜபல் மலை போன்று இருந்தது அன்றைக்கு சஹாபாக்களுடைய ஈமான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஷரியத்தில் சொன்ன அணு சட்டங்களையும், ஷரியத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதிமுறைகளையும் பெண்கள் முழுவதுமாக பின்பற்றினார்கள். முகத்திரையை காட்டக்கூடாது என்று ஷரியத்து சொல்கிறதா? காட்டவில்லை. ஹஜ் உம்ரா காலத்தை தவிர கணவனுக்கு மட்டும் பார்க்கப்பட வேண்டிய அழகு காட்டப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு மத்தியிலே அது மறைக்கப்படும் என்றால் அதை மறைத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்துல அவங்க ஒரு வீட்டை வச்சிருந்தாங்க, அதை வித்துட்டாங்க அல்லது இனாமா கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. இது அவருடைய சகோதரி அஸ்மா, அவருடைய கணவர் இப்னு சுபைர், அவர்களுக்கு செய்தி போய் அன்னை ஆயிஷா இந்த வீட்டை வித்துக்கிறாங்க என்ற செய்தி போனதுக்கு பின்னாடி இப்னு சுபைர் சொன்னாங்க, இந்த விஷயத்துல ஆயிஷாமா மனம் மாறணும். உடனே ஆயிஷாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஏன் சொத்தை வித்ததுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஏன் விஷயத்தை தலையிடுறாருன்னு சொல்லி அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்னு சுபைர் நான் பேச மாட்டேன் என்றார்கள். பல நாட்கள் பல மாதங்கள் போனது. எத்தனையோ சஹாபாக்கள் போய் சமரசம் செய்தார்கள். ஆயிஷாமா கொஞ்சம் கூட இறங்கல. ஒரு கட்டத்தில் ஒரு சில சஹாபாக்கள் ஆயிஷாமா வீட்டுக்கு போய் ஆயிஷாமாட்ட உட்கார்ந்து, இஸ்லாத்துல 3 நாளைக்கு மேல பேசலாம், முஸ்லீமே இல்லைன்றாங்க, நீங்க நபியுடைய மனைவியா இருக்கிறீங்க, இது போல நீங்க அல்லாஹ் மீது சத்தியம் செய்து பேச மாட்டேன்னு சொல்றீங்களே, இது தவறு, உறவுகளை முறித்துக் கொள்ளக்கூடாது, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லவில்லையா என்ற கேள்வி எழுப்பியதுடன் அன்னை ஆயிஷா அவர்கள் சத்தியத்தை முறித்துக் கொண்டார்கள். நான் அல்லாஹ்விடம் செய்த சத்தியத்தை முறித்துக் கொள்கிறேன், நான் இனி இப்னு சுபைரிடம் பேசாமல் இருக்க போவதில்லை, கண்டிப்பாக பேசுவேன். சொன்னதோடு விடவில்லை, அவர்கள் முகத்திரையில் போட்டிருந்த அந்த முகத்திரையை பார்க்கிறார்கள், அது அழுத வண்ணத்தில் முகத்திரை நனைந்திருக்கிறது, எல்லாம் ஈரமாயிடுச்சு. இப்ப எந்த அளவுக்கு அழுகிருப்பாங்க, இந்த அளவுக்கு அழுக வருதுன்னா அதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு, நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர்கள் ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த விதம்தான் அந்த இறையச்சத்திற்கான வந்த அழுகை. ஒரு முகத்தில் இருக்கிற அந்த துணி இன்னைக்கு நாம அழுதா கூட கட்சி பச்சு தொடச்சா கூட அதுல ஈரம் ஒட்டாதுங்க. அழுகே இன்னைக்கு வர்றதில்லை. இன்றைக்கு உள்ள பெண்கள் இடத்துல அழுகுறாங்க. எங்க அழுகுறாங்க? சீரியல்ல அங்க மாமனார் போயிட்டாருன்னா இங்க வீட்டில் அந்த அம்மா அழுகுது.
ஏமா நீ திடீர்னு அழுகுற? இல்லை மாமனார் போயிட்டாரு. நான் தான் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன்னு. உன்னை யார் சொன்ன அங்கே போயிட்டாங்க அப்படின்றது. இன்னைக்கு அநேகமான பெண்கள் மதம் இல்லை, எதுவும் இல்லை, அதிகமான பெண்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் ஆய்வின் அடிப்படையில் சீரலை பார்த்து நிறைய பெண்கள் அழுகிறார்கள். உண்மை யதார்த்தம் அதுதான். அன்னை ஆயிஷா அழுதது இறை அச்சத்தின் காரணமாக. அந்த இறை அச்சத்தின் அழுகை அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்ததற்கு அடையாளம் என்றார்கள். மார்க்கத்தில் உலமா பெருமக்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். உஹுதுடைய போர்க்களம், உஹுது போரில் நபிகள் நாயகம் இறந்து விட்டதாக என்ற செய்தி வந்தது. பாத்திமா நாயகி ஓடோடி வருகிறார்கள். வர்ற வழியில அவ்வளவு ஓட்டம், எங்க அவங்க உயிர் பிரிந்து விடுமோ அந்த அளவுக்கு ஓட்டம் எடுத்தார்கள். வந்து பார்த்ததுக்கு பின்னால் தான் தெரிந்தது நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிறார்கள். பதவி கலக்கிட்டாங்க. உஹுது போர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹை தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். பாத்திமா பெருமானாருடைய முகத்திலே 2 தழும்புகள், இரும்பினால் 2 துண்டுகள் பெருமானாருடைய சதையிலே ஒட்டி இருந்தது. உஹுது சண்டையிலே அருகில் இருந்த ஒரு சஹாபி தன் பற்களால் அந்த 2 இரும்பு துண்டுகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து போடுகிறார். ஒரு துண்டை எடுத்தவுடன் ரத்தம் அப்படியே பாய்ந்து அடிக்கிறது. பக்கத்தில் இருந்த அலியுடைய கேடயத்தை அன்னை பாத்திமா தண்ணீர் எடுத்து வர சொல்லி அந்த கேடயத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு பெருமானார் முகத்தை சுத்தம் செய்கிறார்கள். ரத்த போக்கு நிக்கிற ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அருகாமையில் இருந்த ஒரு பாயை என்ன செய்தார்கள்? நெருப்பிலை எரித்து அதை சாம்பல் ஆனதற்கு பின்னால் அந்த சாம்பலை எடுத்து பெருமானார் முகத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். ரத்த போக்கு நின்று விட்டது. வரலாற்றின் வழியை நாம் பெற வேண்டிய படிப்பினையும் பாடமும், தன் தந்தை இறந்ததாக என்று சொன்னதற்கு பின்னால் யாரா இருந்தாலும் ஒரு பதத்தை இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த இடத்துல அன்னை பாத்திமா நாயகி கட்டுப்பாடோடு இருந்தார்கள். கட்டுப்பாடு இழக்கவில்லை. கட்டுப்பட்டார்கள். வதந்தியை நம்பவில்லை. நேரடியாக வந்து பார்த்தார்கள். ஒரு தந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த மகளால் பொறுத்துக் கொள்ள முடியும்? அத்தனை நிலையிலையும் தன் கண் முன்னே தந்தையுடைய முகத்தை ரத்தம் பாய்ந்து அடிக்கிறது. அதை பொறுத்து கொண்டு தந்தைக்கு மருத்துவம் செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அன்னை பாத்திமா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவத்தோடு வளர்த்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம வீடாக தான் 2 ஆயிருக்கும். ஆம்புலன்ஸ் கூப்பிடு, அதை கூப்பிடு, ஊரை தெருவே 2 ஆக்கியிருக்க. எதையும் பெருசுபடுத்தவில்லை, எதையும் பெரிய பெருமானார் மனைவிமார்களும் சரி, நபிகள் நாயகத்துடைய மகளாரும் சரி சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஷரியத்துக்கு கட்டுப்படுவது, ஷரியத்தில் சொன்னதை ஷரியத்து சொல்வதை கேட்டு நடந்ததின் காரணத்தினால் தான் பெரும் பெரும் அச்சுறுத்தல்கள், பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் சஹாபி பெண்களால் எதிர்கொள்ள முடிந்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜுபைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய மகள் இந்தா, பெருமானாருக்கு முன்னாடி கையில ஒரு தங்க மோதிரமும் வலையிலும், அதுக்கு முகப்பில்லை, கையில வச்சு இங்க ஆட்டிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? இந்த ஜுபைராவுடைய மகள் இந்தா கையில வச்சு அந்த தங்க நாணயத்தை பார்த்துட்டு கையில ஒரு அடி அடிச்சாங்க இந்தா அம்மாவுடைய கையில. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஓடோடி அன்னை பாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்துட்டு நடந்ததை எடுத்து சொல்றாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாத்திமா நாயகி கழுத்து இருந்த ஒரு தங்கச்சை அதை கழட்டி இந்தா என்ற பெண்மணி கையில கொடுக்க போற நேரத்தில் நபிகள் நாயகி உள்ள வந்துட்டு பாத்திமா நாயகி பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் பாத்திமா, இந்த மக்கால உள்ளவங்கள் எல்லாம் முஹம்மதுடைய மகள் பாத்திமா நெருப்பின் சங்கிலி கையில வைத்திருக்கிறாள் என்று பேச வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் தான் தாமதம் கேள்வி கேட்டது. உடனே அந்த தங்கலி செய்தி செஞ்சாங்க, வித்து ஒரு அடிமை செஞ்சாங்க, உரிமை விட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இந்த செயலுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தார். தன் சொந்த மகளிடத்துல ஒரு தங்க நாணயம் இருப்பதை கூட நபிகள் பெருமானார் நெருப்பின் சங்கிலிக்கு சமம் என்று நினைத்தின் அடுத்த நொடியே அதை கழட்டி ஒரு அடிமை உரிமை விடுகிற அளவுக்கு அன்னை பாத்திமா மனம் திறந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு கட்டுப்பாடோடு வளர்த்திருப்பார்கள். இன்னைக்கு ஒரு வாப்பா தான் மகக்கிட்ட கொஞ்சம் ஒரு நகையை ஒன்று கொடுமா, ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு, அதை வச்சுட்டு நான் பிறகு வேற வாங்கி தர்றேன்னா பெற்று தகப்பங்கிட்டே இன்னைக்கு மகள்மார்களே செய்யல, கலட்டி கொடுக்கறது. அவ்வளவு சந்தேகம். வரலாற்று முழுக்க பெருமானாருடைய மனைவிமார்களும் சரி, அன்னை பாத்திமாவும் சரி ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இது இதையெல்லாம் எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது? ஷரியத்துக்கு கட்டுப்பட்டதா. ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் வரலாறு உங்களுக்கு தெரியும். மூசாவை அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பாடம் படிக்க அனுப்புனான். எங்கேயுமே கட்டுப்படலை மூசா.
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, எதுவும் கட்டுப்படுற மாதிரி தெரியல. ஆனால் அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் என்ன? நீங்கள் நபியாக இருந்தாலும் ஷரியத்துக்கு கட்டுப்படணும். ஷரியத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு மூசா நபி உட்பட அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்க்கு அனுப்பி வைக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் ஷரியத்தின் படிதான் வாழ வேண்டும். ஷரியத்து என்ன சொல்கிறதோ அதுபடிதான் நடக்க வேண்டும். கொஞ்சம் சலுகையும் கொஞ்சம் சொகுசும் கொஞ்சம் நவீனமும் வந்திருக்கிறதுக்காக வேண்டி நீங்க ஷரியத்திலிருந்து கொஞ்சம் விலகிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்பதாக குறிப்பிடுகிறான். அதே ஃபாத்திமா நாயகி ஒரு முறை 2வது குழந்தை கர்ப்பகாலம், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு வயிற்றில் இருக்கிறார், நிறமாத கர்ப்பிணி, குழந்தை பிறக்கிற நேரம், பெண்கள் எல்லாம் வீட்டில் சுற்றி இருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா முகத்தில் ஏதோ ஒரு தேடல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஆராஃபின் கடைசி வசனங்களும் ஃபலக் நாஸும் ஓதி தண்ணி கொடுக்குறாங்க. ஆனா ஃபாத்திமா நாயகி முகத்துல ஏதோ ஒரு தேடல். சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ஃபாத்திமா, என்ன தேடல் உங்கள் முகத்தில்? சொன்னார்கள், ஃபாத்திமா, எனக்கு ஒரு முஸல்லாவை கொடுங்கன்னா. நீங்க கர்ப்ப காலத்துல டெலிவரி டைம்ல எந்த பெண்ணுங்க கேட்பா? எந்த பெண்ணு கேட்க முடியும்? அது எப்பேற்பட்ட வலி? அது ஒரு உயிர் போய் மறு உயிர் வர்ற வலி, அது மறு ஜென்மம், மறுவாழ்வு, மோசமான ஒரு வழி. அந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ஒரு முஸல்லாவை கொடு என்று கேட்டார்கள். சுத்தி இருந்தவர் கேட்டார், எதற்கு முஸல்லா? அசருடைய நேரம், சூரியன் மறைய போகிறது, நான் அசரை நிறைவேற்ற வேண்டும். நான் அசரை விட்டு விட்டால் நாளை அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்பானே, ஃபாத்திமா டெலிவரி நேரத்தில் அசர் தொழிலையே. நீங்க கேட்கலாம், டெலிவரியில் எப்படிங்க தொழ முடியும்? இந்த டெலிவரி வரைக்கும் தான். அல்லாஹ்வுக்கு பதில் வந்தது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், எனவே நீங்கள் முஸல்லாவை கொடுங்கள் என்று சொல்லி 2 ரக்காயத்து தொழுகிறார்கள். ருக்கு வலியோடு செய்தார்கள், சுஜூது வலியோடு செய்கிறார்கள். சுஜூது வலியோடு செய்கின்ற பொழுது அந்த சுஜூதில் பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளோ வழிகள், எவ்வளோ வேதனைகள். அத்தனை வேதனை வழிகளுக்கு மத்தியிலும் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஷரியத்திற்கும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுக்கும் கட்டுப்பட்டார் என்று சொன்னால் அதுதான் ஒரு அசல் வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு நிக்கா வீட்டுக்கு போற பெண்கள் 11:30 மணிக்கு உள்ள போனாங்கன்னா 4:30 மணிக்கு தான் வெளியே வர்றாங்க. தப்பு இல்லை, மண்டபத்திலே கூட லோகர் தொழுலாம் இல்லை. அல்ல ஒரு மவுத்து வீட்டுக்கு போற பெண்கள் மவுத்தை சுத்தியே உட்காந்துக்கிறோம். என்னை எந்திரிச்சு உட்கார போதா? மவுத்து கிடையாது. மவுத்தை சுத்தி உட்கார்ற கான்செப்ட், அந்த மக்சத் என்ன? மவுத்துக்கு அருகாமையில் ஒரு யாசின் ஓதுங்க அல்லது குரான் ஓதுங்க. இந்த 2 நிலையில மவுத்தை சுத்தி உட்கார வைக்கிறது. அங்க உட்கார்ந்து ஊர்வலத்துக்கு கிடையாது. அவ மவுத்தை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு தொழுக நேரம் பாட்டு போய்கிட்டே இருக்கு, மவுத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு நம்ம அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? எனவே நிக்காவுக்கு போனாலும் சரி, மவுத்து வீட்டுக்கு போனாலும் சரி, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் அது நாம் புறப்பட்டு வெளியே வந்துவிட வேண்டும். அன்னை ஃபாத்திமாவை போன்று வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி வரலாற்று முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களும் சரி அல்லது அவர்களுடைய மகளாகிய அன்னை ஃபாத்திமா நாயகியும் சரி ஷரியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஷரியத்திற்கு ஒரு பெண் கட்டுப்படுவதில் ஏறக்கூடிய 18 விஷயங்கள் இருக்கு. இந்த 18 விஷயங்களை ஒரு பெண் முழுமையாக பின்பற்றி நடந்தால் அந்த பெண்ணை பார்த்து இஸ்லாம் ஷரியத்தை சொல்லுகிறது, அவள் ஒரு பியூர் முஸ்லிம் என்பதாக சொல்லுகிறது. முதல் செய்தி, பெண்கள் உடல் அலங்காரம் ஷரியத்து எப்படி சொன்னதோ அப்படிதான் இருக்கணும். நான் எதையும் விலாவரியா சொல்ல முடியாது, பெண்களா இருக்கிறீங்க. பெண்களுக்கு பெண்கள் பயான் செய்தால் நல்லா விளக்கலாம். ஒரு ஆண் பெண்ணுக்கு பயான் செய்யும்போது சில அந்தரங்க விஷயத்தை விளக்க முடியாது. அதனால பெண்களுக்கு ஷரியத்து சொன்ன உடல் அலங்காரம், பெண்கள் தலைமுடியுடைய அலங்காரம், பெண்களுடைய முடிக்கு சாயம் அடித்தல், இந்த 3 நிலைகள் இஸ்லாம் எப்படி சொன்னதோ அப்படி பின்பற்றணும். அடுத்து மாதவிடாய் காலம், மாதவிடாய் காலத்துல மாதவிடாய்க்கான வயது, மாதவிடாய் பெண்களுடைய சட்டம், அதே போல மஞ்சள் கலங்களில் நிற இரத்தம், மாதவிடாய் முடிவை அறிவது, உதிரிப்போக்குள்ள பெண் கடைபிடிக்க வேண்டிய, அதே போல பிரசவ ரத்தம், பிரசவ உதிரிப்போக்கை பெண்களுக்கான சட்டங்கள், மாதவிடாய் நிற்க மருந்து உண்ணுதல், கருகலைப்பு, இதெல்லாம் ஷரியத்து எந்த அடிப்படையில் நம்மளை இருக்க சொல்லுதோ அந்த அடிப்படையில் இருக்கணும். இது நமக்கு சொல்லப்பட்ட ரூல்ஸ். அடுத்து ஷரியத்து சொல்லுகிறது பெண்கள் ஆடையின் சட்டங்கள், பெண்கள் எப்படி ஆடை உடுத்த வேண்டும், அதே போன்று இஸ்லாமிய பெண்களின் ஆடை எப்படி இருக்க வேண்டும், அதே போல பர்தாவினுடைய ஒழுக்கத்திலே பெண்கள் எப்படி பர்தா அணிய வேண்டும்,
அடுத்து இஸ்லாமுடைய ஷரியத்து சொல்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழுகை சட்டங்கள், முழுமையாக பர்தா அணிதல், வெளியில் செல்லும் போது நறுமணம் பூசாமல் இருத்தல், ஆபர அணிந்து வெளியே செல்லாமல் இருத்தல், பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வெளியே செல்லாமல் இருத்தல், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஜனாதா சட்டங்கள், ஒரு பெண் ஜனாதா பின்தொடர்ந்து செல்லாமல் இருத்தல், பெண்கள் கபர் ஜியாரத்து செல்லாமல் இருத்தல், பெண்கள் கபருக்கு செல்லாமல் இருத்தல், அங்கு ஒப்பாரியும் வைக்காமல் இருத்தல், நோன்பு பற்றிய பெண்களுக்கான சட்டங்களில் பெண்கள் நோன்பு விடுவதற்கான காரணங்கள், யார் மீது நோன்பு கடமை, அதே போல கர்ப்ப காலத்தில் பாலூட்டும் காலத்தில் பெண்கள் எப்படி நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை, பெண்களுக்கான ஹஜ் உம்ரா பற்றிய சட்டங்கள், பெண்களுக்கான ஹஜ் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், பெண்களுடைய எஹ்ராமுடைய சட்டங்கள், பெண்களுடைய தல்பியா சொல்லக்கூடிய முறைகள், பெண்கள் தவாஃப் செய்யக்கூடிய முறைகள், ஹஜ்ஜின் போது மாதவிடாய் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகள், இறுதியாக சொல்லி முடிக்கிறார்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சட்டங்கள், திருமணத்தில் பெண்களுடைய கருத்தை கேட்டல், அதே போல திருமணத்தினுடைய பெண்கள் விஷயத்தில் அந்த திருமணத்தை விளம்பரப்படுத்தாமல் இருத்தல், கணவன் மனைவி வெறுத்தல், மனைவி கணவனை வெறுத்தல், அதே போன்று திருமண ஒப்பந்தங்களை ஷரீஅத்தின் அடிப்படையில் நடத்துதல், இறுதியாக சொல்லி முடிக்கப்படுகிறது இத்தாவினுடைய வகைகள், இத்தாவில் இருக்கும் பெண்கள் மீது விளக்கப்பட்டவை, இத்தா காலத்தில் திருமண ஒப்பந்தம், நறுமணம் உபயோகித்தல், உடல் அலங்காரம், ஆடையில் அலங்காரம், ஆபரணம் அணிவித்தல், பெண்களுடைய கண்ணியம், கருப்பு பாதுகாப்பு சட்டங்கள், கருப்பை காத்தல், அதே போன்று அந்நிய ஆணுடன் தனித்திருத்தல், கடைசியாக கைலா முசாபா செய்தல், ஏறக்குறைய 18 விஷயங்கள் இஸ்லாம் பெண்களுக்கு பின்பற்றி நடக்க வேண்டிய ஒழுங்கு, வாழ்வியல், ஷரியத்து சொல்லக்கூடிய சட்டம், ஷரியத்துக்கான சட்டங்களை பெண்களே கட்டுப்படுத்தல் என்ற தலைப்பில் இந்த 18ஐயும் ஒரு பெண் பின்பற்றி நடக்க வேண்டும். நேரம் குறைவாக இருக்குதுன்னா இது அதிக விளக்கம் தர முடியாது, மேலோட்டமாக சொல்லப்பட்டது. எல்லாம் பண்ண அல்லாஹு தஆலா நமக்கு தெரிந்த மார்க்க சட்டங்களோடு, நமக்கு ஷரியத்து சொன்ன சட்ட விதி வரைமுறைகளோடு நாம் வாழும் காலத்தில் பின்பற்றி பேணி வாழ்ந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கும் கேள்வியும் இலகுவாக இருக்கும். அவனுடைய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அல்லாஹ் நசீபை நமக்கு தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எந்த செய்திகளை ஈமானோடு கேட்டோமோ, ஈமானோடு பேசினோமோ அதை வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய நல்தௌஃபீகை நம் எல்லோருக்கும் வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.